இந்த பிளெண்டர் டுட்டோரியல்ல நான் பெவல் மாடிஃபையர் பத்தி டீடைல் எக்ஸ்பிளேஷன் பண்ண போறேன். இதுக்கு முன்னாடி நான் அரே மாடிஃபையர் பத்தி பண்ணிருக்கேன். அந்த வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். இந்த டிஃபால்ட் கியூப் நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். அப்புறமா இந்த மாடிஃபையருக்கு போயிட்டு ஆட் மாடிஃபையர் ஜெனரேட்ல நான் பெவல் மாடிஃபையர் கொண்டு வந்துக்கிறேன். பெவல் மாடிஃபையர் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளோட எட்ஜஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா லூப் கட் ஆட் ஆகும். எக்ஸ்ட்ரா லூப் கட் அப்படின்றதோட நமக்கு சப்போர்ட் லூப் கட்னு சொல்லலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெர்டெக்ஸ் எட்ஜ்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். எட்ஜ் அப்படின்றது நமக்கு எட்ஜ் பெவல் பண்ணும், வெர்டெக்ஸ் அப்படின்னா வெர்டெக்ஸ்ல மட்டும் பெவல் பண்ணும். ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். நம்ம எட்ஜை பத்தி பார்த்துடலாம். எட்ஜ்ல நீங்க அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அமௌண்ட் கம்மி பண்ணா பெவல் கம்மியாகும். அதே மாதிரி செக்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண அப்படின்னா உள்ள வந்து லூப் கட்ஸ் வந்து ஆட் ஆகும். அதுவும் செக்மெண்ட்ஸ் நீங்க எப்போ இன்க்ரீஸ் பண்ணணுமே ஈவன் நம்பர்ல எடுத்துக்கோங்க. அதுக்கு ரீசன் இருக்கு. இப்போ நான் ஆட் நம்பர்ல வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து அனடேட் டூல் எடுத்துக்கிறேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பேஸ் இருக்கு. நீங்க 3D மாடலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்க பேஸ்ல எப்பயுமே 4 வெர்டெக்ஸ் வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4 வெர்டெக்ஸ் ஒரு பேஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்கான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே 4க்கு மேற்பட்ட வெர்டெக்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம குவாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் நிறைய பிளெண்டர் எக்ஸ்பர்ட் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஜாமெட்ரி பொறுத்த வரைக்குமே நமக்கு வந்து ஒரு பேஸ்ல 4 வெர்டெக்ஸ் இருந்தா கரெக்டா இருக்கும். மெஷ் ஃப்ளோவும் நீட்டா இருக்கும். இதே குவாட்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு பேஸ்ல 6 வெர்டெக்ஸ் இல்ல 5 வெர்டெக்ஸ்ல இருக்கும். அப்படி இருக்கும்போது மெஷ் ஃப்ளோ கரெக்டா இருக்கு. ஜாமெட்ரிக்கு வந்து அது பெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால எப்பயுமே வந்து நீங்க ஒரு பேஸ்ல 4 வெர்டெக்ஸ் வச்சுக்கோங்க. அதாவது என்கான்ஸ் இருக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா நான் இங்க செக்மெண்ட்ஸ் 3 வச்சிருக்கேன். இங்க 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 அப்புறம் இங்க இந்த எல்லா பேஸ்லயுமே எனக்கு 4 வெர்டெக்ஸ் தான் இருக்கு. அப்பனா என்கான்ஸ். இதே இங்க பாருங்களேன், எனக்கு ட்ரையாங்கிள் இருக்கு. மொத்தமா 3 வெர்டெக்ஸ் தான் இருக்கு. ஜாமெட்ரிக்கு வந்து பெஸ்டே இல்லை. இதே வந்து பாத்தீங்கன்னா நீங்க லோ பாலியில பண்ணும்போது என்கான்ஸ் குவாட்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. பட் ஹை பாலியில நீங்க பண்றீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இதே வந்து நான் செக்மெண்ட்ஸ் 4ன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இங்க இருக்கிற எல்லா பேஸுமே வந்து பாத்தீங்கன்னா 4 வெர்டெக்ஸ் தான் இருக்கும். இப்போ இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் டிஃபரெண்ட் ஷேப்பா இருக்கும், ஃபயரா இல்லாம. ஆனா இருந்தாலுமே எனக்கு வந்து 4 வெர்டெக்ஸ் இருக்கு. அதனால தான் நான் சொல்றேன் செக்மெண்ட்ஸ் வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணும்போது ஈவன் நம்பர்ல வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம வித் டைப் வந்து இங்க சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். டிஃபால்ட்டா ஆஃப்செட்ல இருக்கும். நான் நம்பர்ல 7 கிளிக் பண்ணி டாப் வியூக்கு போயிட்டு நான் செக்மெண்ட்ஸ் 1ன்னு கொண்டு வந்துக்கிறேன். வயர் ஃப்ரேம் மோட் போய்க்கிறேன். வித் ஆஃப்செட் அப்படின்றது என்னன்னா இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து நம்ம ஆஃப்செட் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு அமௌண்ட் பாத்தீங்கன்னா 0.09ல தான் வச்சிருக்கேன். இப்போ அதே அமௌண்ட் நான் வித் மாத்தினா எனக்கு சேஞ்ச் ஆகும். வித் அப்படின்றது என்ன அப்படின்னா நமக்கு புதுசா பெவல் ஆயிருக்குல்ல இந்த எட்ஜ், இதுதான் வந்து வித். இந்த இது வந்து நமக்கு சேஞ்சஸ் கொடுக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நான் டெப்த் மாத்த போறேன். டெப்த் அப்படின்றது என்னன்னா பெர்பெண்டிகுலரா வர்ற இந்த லைன், இததான் வந்து நம்ம டெப்த் அப்படின்னு சொல்லுவோம். சேம் அமௌண்ட் தான், ஆனா சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டிஃபரெண்டா இருக்கும். ஆஃப்செட் அப்படின்றது என்னன்னா நம்மளோட ஒரிஜினல் எட்ஜ்ல இருந்து இல்ல ஒரிஜினல் வெர்டெக்ஸ்ல இருந்து பெவல் பண்ண வெர்டெக்ஸ் வரைக்கும் டிஸ்டன்ஸ் மாறுறது ஆஃப்செட். அப்புறமா வித் அப்படின்றது என்னன்னா நம்ம பெவல் பண்ண இந்த எட்ஜ் இருக்குல்ல அது வந்து வித். அப்புறமா இந்த பெர்பெண்டிகுலரா இருக்குல்ல இது வந்து நம்ம டெப்த் அப்படின்னு சொல்லுவோம். பட் பாத்தீங்கன்னா அமௌண்ட் ஒரே அமௌண்ட் தான், சேஞ்சஸ் வித்தியாசமா இருக்கும். இதே நான் பெர்சன்டேஜ் மாத்தினா நீங்க வந்து 10% இல்ல 20% எப்படி வேணுமோ நீங்க கொடுத்துக்கலாம். அப்புறமா ஃபைனலா அப்சல்யூட் ஒன்று இருக்கும். அப்சல்யூட் அப்படின்றது பெருசா வித்தியாசம்லாம் இருக்காது. நம்ம ஆப்செட் என்ன இருக்கோ கிட்டத்தட்ட அதே தான் இருக்கும். பட் சின்ன சேஞ்சஸ் இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் சில ஆப்ஷன்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இதை பார்த்ததுமே வந்து சரி ப்ரோ இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு, எந்த டைம்ல நான் எதை யூஸ் பண்ண வித் டைப் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஃபால்ட்டாகி விட்டுருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க மற்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்க எப்பயுமே டிஃபால்ட்ல தான் வச்சிருப்பீங்க. நான் நிறைய பிளெண்டர் டியூட்டோரியல்ஸ் பார்த்திருக்கேன். அவங்க யாருமே வந்து பெருசா ஆப்ஷன்ஸ் மாத்திர மாதிரி தெரியல. அதுக்காக மாற்றக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு வேணாம் மாத்திக்கலாம். பட் நீங்க கேட்டீங்கன்னா நீங்க டிஃபால்ட்லேயே விட்டுறலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லிமிட் மெத்தட் அப்படின்றது ஆங்கிள் இருக்கும். இது என்ன அப்படின்னா நம்ம இங்க என்ன ஆங்கிள் அமௌண்ட் கொடுக்குறோமோ அதுக்கு மேல இருக்கிற ஆங்கிள்ஸ் மட்டும் தான் பவல் பண்ணும். 30 இருக்கா அப்படின்ற போது 31 ஆங்கிள் இருந்து எனக்கு வந்து பவல் பண்ணும். உதாரணத்துக்கு இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. இப்போ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணா நம்மளால பெவல் மாடிஃபையரை டிசேபிள் பண்ண முடியும் வியூ போர்ட்ல மட்டும். அதோ இந்த லைன் இருக்குல்ல இது வந்து இப்போ 90 டிகிரி. இப்போ நான் ஆங்கிள் 89 டிகிரின்னு வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது, பெவல் ஆயிருக்கும். நான் ஜஸ்ட் 19 வச்சேன்னா எனக்கு பெவல் ஆகாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கு அடுத்த நம்பர்ல இருந்து இருக்கிற ஆங்கிள் இருக்கிற எட்ஜஸ் மட்டும் தான் பெவல் பண்ணும். ஸோ அதனால தான் நான் 19 போட்டேன்னு பெவல் பண்ணல. டிஃபால்ட்டா 30ல தான் இருக்கும். நீங்க வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வெயிட் வெர்டெக்ஸ் குரூப் 2 இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா எந்த எட்ஜை மட்டும் நீ பெவல் பண்ணி நம்மளால ஆர்டர் பண்ண முடியும். இப்போ நான் வெயிட் நான் கிளிக் பண்ணிட்டேன். எடிட் மோட்ல போயிட்டு நான் ஜஸ்ட் இந்த எட்ஜ் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் இ பிரஸ் பண்ணிக்கோங்க. எட்ஜ் பெவல் வெயிட்னு ஆப்ஷன் இருக்குது. கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் டிராக் பண்ணீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் லைன் ஆகும். பாத்தீங்களா பெவல் ஆயிடுச்சா? இப்போ நான் டிராக் பண்றனால பெவல் ஆகல, இந்த எட்ஜ் மட்டும் பெவல் பண்ணு நான் சொல்றேன். இங்க வந்து அது ஆட் ஆயிருக்கு இந்த எட்ஜ் பெவல் வெயிட். இப்போ நான் ஜஸ்ட் அமௌண்ட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா நான் பெவல் பண்ண முடியும். செக்மெண்ட்ஸ் ஆட் பண்ணேன்னா எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா லூப் கட் ஆட் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு கரெக்டா ஒரு எக்ஸாக்ட் கர்வ் கட்ஸ் இருக்கா, அதுதான் வந்து வெயிட். வெர்டெக்ஸ் குரூப்புமே சேம் ப்ராசஸ் தான். ஆனா என்னன்னா வெர்டெக்ஸ் குரூப் மாற்றும் போது அமௌண்ட் நான் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா அமௌண்ட் நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாலுமே எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். அதனால நான் ஃபுல்லா அப்படி நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாமே பெவல் ஆயிருக்கு. அது ஒரு ரீசன் என்னன்னா நான் இங்க கொடுக்கணும் வெர்டெக்ஸ் குரூப் என்னன்னு சொல்லி. ஸோ அதனால எடிட் மோட்ல நான் இந்த 2 எட்ஜை செலக்ட் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் டேட்டா ப்ராப்பர்ட்டிஸ்ல நீங்க பிளஸ் கிளிக் பண்ணா
புது வெர்டெக்ஸ் குரூப் ஆட் ஆகும். செலக்ட் பண்ணபடியே அசைன் கொடுத்தீங்கன்னா இந்த 2 எட்ஜுமே இந்த வெர்டெக்ஸ் குரூப்ல அசைன் ஆயிரும். அப்புறமா மாடிஃபையர்ஸ்க்கு போயிட்டு இந்த வெர்டெக்ஸ் குரூப்ல அந்த குரூப்பை கொண்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம எந்த எட்ஜை வந்து நம்ம அசைன் பண்ணணுமோ அது மட்டும் தான் பெவல் ஆகும். இப்போ நான் அதை இன்க்ரீஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், 2 எட்ஜ் மட்டும் தான் எனக்கு வந்து பெவலே ஆகும். இதுதான் வந்து வெர்டெக்ஸ் குரூப். பட் பார்த்தா வெயிட்டும் வெர்டெக்ஸ் குரூப்பும் ரெண்டுமே ஒரே ப்ராசஸ் தான். நான் வந்து இப்போ ஆங்கிள்னு சொல்லி மாற்றிக்கிறேன். அப்புறமா அதே மாதிரி அமௌண்ட்டையும் நான் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். நான் செக்மெண்ட்ஸை கொஞ்சம் நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஈவன் நம்பர்ல வச்சிட்டேன். அடுத்து நம்ம ப்ரொஃபைல் ஆப்ஷன் பார்க்கலாம். ப்ரொஃபைல் ஆப்ஷன்ல 2 இருக்கும், சூப்பர் எலிப்ஸ், கஸ்டம் சொல்லி. இங்க வந்து ஷேப் 0.5ல இருக்கனால தான் ரவுண்ட் ஷேப் கர்வ் காட்டிருக்கு. இதே நான் 0 கொண்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லா இன்வெர்ஸ்ல உள்ள போயிடும். அப்படி நான் ஷேப் 1 கொண்டு வந்தேன்னா அவுட்வெர்ஸ்ல போய் வந்துடும். பட் ஆனா இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது, எதுவுமே எட்ஜ் இல்லாத மாதிரி தானே இருக்கு. அப்படிலாம் இல்லை. இப்போ நான் பபல் மாடிஃபையர் அப்ளை பண்றேன், இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி அப்ளை கிளிக் பண்ணலாம். இல்லைனா ஷார்ட்கட் கீ இருக்கு, உங்க மூஸை வந்து பபல் மாடிஃபையர் மேல வச்சு கண்ட்ரோல் ஏ பிரஸ் பண்ணா ஆட் ஆகும். பாருங்களேன், எனக்கு சப்போர்ட் லுக் கட்ஸ் எல்லாம் ஆட் ஆயிருக்கு. ஆனா என்னன்னா எனக்கு வந்து ஷார்ப்பா இருக்கு. அதுக்கு ஒரு ரீசன் வந்து நான் சூப்பர் எலிப்ஸ் ஷேப் வந்து 1 கொடுத்துருக்கனால ஃபுல்லா வந்து அவுட்வர்ட்ஸ்ல இப்படி வந்து ஷார்ப் ஆயிடுச்சு. இதே நான் 0 கொடுத்தா எனக்கு ஃபுல்லா அப்படி இன்வெர்ட்ஸ்ல ஆயிரும். ஆனா எனக்கு சப்போர்ட் லுக் கட்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்க இங்க வேல்யூஸை சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு 0.5லேயே வச்சுக்கிறேன். இப்போ வந்து ப்ரொஃபைலை நான் கஸ்டம் மாற்றிக்கிறேன். இது பார்க்க ஒரு கிராஃப் மாதிரி இருக்குல்ல, இது என்ன அப்படின்னா நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணினா ஒரு டாட் வரும். இது மூலியமா நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப் கொண்டு வர நம்ம பெவல் ஆகிற அந்த எட்ஜஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்புக்கு நமக்கு வரும். இந்த மாதிரி வந்து நீங்கள் மாடல் பண்ணாமல் ஜஸ்ட் இந்த கர்வ் இருக்குல்ல, இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் மூலியமாக அந்த கிராஃபை நமக்கு டிஃப்ரெண்ட் ஷேப் வரும். நீங்கள் ரீசெட் பண்ணணும்னா இந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு ரீசெட் கர்வ் கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீசெட்டில் சில ஆப்ஷன்ஸ் இருக்கும், இல்லை எந்த ஆப்ஷன் வேணுமோ யூஸ் பண்ணலாம். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டெக்னிக் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் லிமிட் மெத்தடை நான் வெயிட்னு சொல்லி மாற்றிக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த எட்ஜ் மட்டும் தான் பெவல் ஆகணும். நான் ஏற்கனவே வந்து எட்ஜ் பெவல் வெயிட் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதனால வந்து நான் வெயிட்னு சொல்லி மாற்றிக்கிறேன். மாற்றினதுக்கு அப்புறமா அமௌண்ட் ஃபுல்லாக நான் அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டு நான் செக்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு படிக்கட்டு வந்துடும். பார்த்தீங்களா, நீங்கள் இங்கே வேவ் ஃபார்ம் பாருங்களேன், இந்த வேவ் ஃபார்மே நமக்கு படிக்கட்டு மாதிரி தான். இப்போ வேணும்னா கூட நான் ப்ரீசெட்டை வந்து நான் உதாரணத்துக்கு இந்த சப்போர்ட் லூப்ஸ்ன்னு மாற்றிட்டு நான் இப்படி கிளிக் பண்ணி கூட நான் கொண்டு வந்தேன்னா எனக்கு இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ஷேப்பான எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுக்கு எது வேணுமோ. நான் வந்து இப்போதைக்கு ஆப்ஷனை சூப்பர் எலிப்ஸில் வச்சுக்கிறேன். அடுத்து வந்து நம்ம ஜாமெட்ரி பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஃபுல்லாக என்னோட அமௌண்ட்டை கம்மி பண்ணிட்டு செக்மெண்ட்ஸ் ரெடியூஸ் பண்ணிட்டு நான் லிமிட் மெத்தட் ஆங்கிள் சொல்லி மாற்றிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். எடிட் மோட்ல இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு ஐ பிரஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணிட்டு நான் இ பிரஸ் பண்ணி எக்ஸ்ட்ரோட் பண்ணிக்கிறேன். நான் வந்து அனடேட் டூல் எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து இப்போ செக்மெண்ட்ஸ் ஆட் நம்பர்ல இருக்கு, நான் ஈவன் நம்பர்ல மாற்றிக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஒரு ஃபேஸ் இருக்கு, பார்க்க வந்து ஒரு டைமண்ட் ஷேப்ல ஒரு வித்தியாசமான ஷேப்ல இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ண போறோம்னா இந்த மிட்டர் அவுட்டர் இருக்குல்ல, இதை நான் ஆர்க்குன்னு மாற்றுவேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு நீட்டா இருக்கும். இப்போ முன்னாடி இருந்தது வந்து ஒரு மாதிரி டைமண்ட் ஏதோ வியர்டா ஒரு ஷேப் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட் ஒரு ஸ்கொயர் கிட்டத்தட்ட ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்க எப்போ பவுல் மாடிஃபை யூஸ் பண்ணாலும் மேக்ஸிமம் டைம் நீங்க ஆர்க்கு மாற்றிக்கோங்க. பேட்ச் அப்படின்றது என்னன்னா நமக்கு பெர்ஃபெக்டா ஒரு பார்டர் கிடைக்கும். பாருங்களேன், பெர்ஃபெக்டா எனக்கு இந்த மாதிரி ஒரு பார்டர்ல வந்து எனக்கு கிடைக்கும். இதே வந்து ஆர்க் இருந்துச்சுன்னா அப்படி இருக்காது, நம்ம கரெக்டா அந்த கர்வ்ல இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எது சூட்டபிளோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் மேக்ஸிமம் ஆஃப் டைம் நீங்க ஆர்க்கே யூஸ் பண்ணுங்க, அது பெஸ்ட்டா இருக்கும். இங்க ஜாமெட்ரியில இன்னர் ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து நம்ம ஆர்க்குன்னு மாற்றணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஷேப் கிடைக்கும். நீங்க மேக்ஸிமமா இந்த ஆப்ஷன் நீங்க வந்து டிஃபால்ட்லேயே வச்சுக்கலாம், நீங்க மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறமா இங்கே ஸ்ப்ரெட்ன்னு இருக்கும். ஸ்ப்ரெட்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பெவல் இருக்குல்ல, ஐ மீன் இந்த கார்னர் இது மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் ஷார்ப்னே கொண்டு வந்துக்கிறேன். அப்புறமா இன்டர்செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட் ஃபில் அப்படின்னு இருக்கும். நான் வந்து மில்டர் அவுட்டர் இருந்து ஆர்க்குன்னு மாற்றிக்கிறேன். இன்டர்செக்ஷன் கிரிட் ஃபில் இருக்குல்ல, அது ஒன்றும் இல்லை, கட் ஆஃப் அப்படின்ற ஆப்ஷனை மாற்றினேன் அப்படின்னா எனக்கு பெவலான அந்த கார்னர் எல்லாமே இப்படி எனக்கு கட் ஆயிரும். நீங்கள் பெவல் பண்ணும்போது இந்த கார்னர் வேணான்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்டர்செக்ஷனை கட் ஆஃப் மாற்றிக்கலாம், இல்லைனா கிரிட் ஃபில் வச்சுக்கலாம். கிரிட் ஃபில் வச்சு நமக்கு ஃபேஸ் ஃபில் ஆயிரும். அதுக்கப்புறம் கிளாம்ப் ஓவர் லேம்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது என்ன அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் டிசேபிள் பண்ணிக்கிறேன், அப்போ தான் நமக்கு நல்லா புரியும். இப்போ நான் அமௌண்ட்டை நான் இன்க்ரீஸ் பண்ண எனக்கு ஓவர்லேப் ஆகுது. உங்களுக்கு பார்த்தாலும் தெரிஞ்சுக்கும், ஒரு கட்டத்தில் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ண ஓவர்லேப் ஆகுது. இதே நான் கிளாம்ப் ஓவர்லேப் எனேபிள் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு ஓவர்லேப் ஆகாது. நமக்கு ஓவர்லேப் ஆகிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஓவர்லேப் ஆகாமல் ஸ்டாப் பண்ணும். இப்போ இந்த எட்ஜையும் நீங்கள் பாருங்க, நான் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரேன். இன்க்ரீஸ் பண்ணும்போது கிட்ட வந்ததும் அது ஒரு மாதிரி ஸ்டாப் ஆயிடும். அதுக்கு மேலே எனக்கு பெவலே ஆகாது. ஸோ எப்பயுமே இந்த ஆப்ஷன் எனேபிள் இருந்தால் உங்களுக்கு நல்லது, ஓவர்லேப் ஆகிறத தடுக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஷேடிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹார்ட் அண்ட் நார்மல்ஸ்னு ஒன்று இருக்கும். ஹார்ட் அண்ட் நார்மல்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஆப்ஜெக்ட் வந்து ஸ்மூத் ஆகும். சுருக்கமாக சொல்லலாம், உங்கள் எல்லாத்துக்கும் பொதுவாக அந்த விஷயம் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். நம்ம ஆப்ஜெக்ட் மாடல் பண்ணதுக்கு அப்புறமா ரைட் கிளிக் பண்ணி ஷேட் ஸ்மூத், ஷேட் ஆட்டோ ஸ்மூத் கொடுப்போம். ஸோ அதே மாதிரி தான் ஹார்ட் அண்ட் நார்மல் கொடுத்தோம்னா நம்மளோட ஆப்ஜெக்ட் எல்லாமே ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸாக மாறும். அதுக்கப்புறமா நான் டிசேபிள் பண்ணிக்கிறேன், ஏன்னா நமக்கு தேவையில்லை, நான் அவ்வளோவா நான் எனேபிள் பண்ண மாட்டேன். அப்புறமா மார்க்கில் சீம் ஷார்ப்னு 2 இருக்கும். இந்த ஆப்ஷன் நான் பெருசாக இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில்லை, யாரும் யூஸ் பண்ணி பார்த்ததில்லை. பட் இதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா நான் ஏதாவது ஒரு எட்ஜ் நான் மார்க் சீம் கொடுத்து பக்கத்தில் இருக்கிற எட்ஜ் மார்க்
மார்க்ஸிம் கொடுக்காம இருந்து நான் பெவல் பண்ணேன் அப்படின்னாலுமே பெருசாக ஒரு ப்ராப்ளம் இருக்காது. அது கரெக்டாக வந்து அந்த பெவல் மெயின்டைன் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு இதோட அர்த்தம். சீம் நீங்கள் எப்படி கொடுக்குறது அப்படின்னா எந்த ஃபேஸ் வேணுமோ இல்லை எந்த எட்ஜ் வேணுமோ செலக்ட் பண்ணிட்டு யூ ப்ரெஸ் பண்ணீங்க மார்க்ஸிம் இருக்கும். அப்படி இல்லைன்னா கண்ட்ரோலி நம்ம மார்க்ஸிம் கொடுக்கலாம். அவ்வளோதான். இதுலேருந்து பெருசாக ஒரு சேஞ்சஸ் இருக்காது எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே. ஃபைனலாக அது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெட்டீரியல் இண்டெக்ஸ் இருக்கு. மெட்டீரியல் இண்டெக்ஸ் பற்றி என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் கிரியேட் பண்ணோம். ஸோ இந்த மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் பேஸ் கலர் வந்து நான் கிரீன் கூட வந்துக்கிறேன். ப்ளஸ் கிளிக் பண்ணால் நியூ மெட்டீரியல் ஸ்லாட் ஆட் ஆகும். அப்புறமா நியூ கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் வந்து நான் எல்லோ மாதிரி கொண்டு வந்துக்கிறேன். அடுத்து திரும்பவும் ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு நியூ கிளிக் பண்ணிட்டு நான் பிளாக் கொண்டு வந்துக்கிறேன். ஏன்னா பிளாக் வந்து என்னோட ஃபேவரட் கலர். அதனால தான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்கோம். பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு வச்சேன். ஏன்னா கிரீனும் பிளாக் வந்து என்னோட ஃபேவரட் எப்பயுமே. ஸோ அடுத்து வந்து ப்ளஸ் கிளிக் பண்ணி நியூவில் போயிட்டு நான் இங்கே வந்து ஒரு வைலட்ஸ் கலர் கொண்டு வரலான் இருக்கேன். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்கே வந்து மெட்டீரியல் இண்டெக்ஸ்ல 0 வச்சிங்கன்னா ஃபுல் கிரீனா இருக்கு. இப்போ நான் 1 கொண்டு வந்தேன் அப்படின்னா பெவலான ஃபேஸ் இருக்குல்ல அந்த இடத்துல மட்டும் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கலர் வரும். எனக்கு வந்து கலர் அசைன் ஆகும். இது வந்து 0. ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் 0, செகண்ட் மெட்டீரியல் 1, தேர்ட் மெட்டீரியல் 2, ஃபோர்த் மெட்டீரியல் 3 அப்படிதான் இருக்கு. நான் இங்க இன்க்ரீஸ் பண்ண எனக்கு வந்து கலர் சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஸ்ட்ரென்த்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா வெயிட்டட் நார்மல்ஸ்னு ஒரு மாடிஃபையர் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணும்போது நம்ம அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா எஃபெக்ட் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பிளண்டர் டாக்குமெண்டேஷன் இருந்துச்சு. பட் எனக்குமே அது தெளிவாக புரியல. ஸோ நான் அதை பற்றி வந்து வெயிட்டட் நார்மல் சொல்லும் போது கூட நான் அதை பற்றி என்னன்னு நான் சொல்றேன். இப்போ நம்ம எட்ஜ் பார்த்தாச்சு. வெர்டெக்ஸுமே சேம் ப்ராசஸ் தான். அதே மாதிரி வெர்டெக்ஸ் மட்டும் தான் இது பெவல் பண்ணும். நான் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணால் இன்க்ரீஸ் ஆகும். நான் செக்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணனா எனக்கு வந்து லூப் கட் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். ரெண்டுமே ஒரே ப்ராசஸ் தான். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்கட் கீ பற்றி சொல்றேன். பெவல் மாடிஃபையர் நான் ரிமூவ் பண்ணிட்டு எடிட் மோட்ல நான் இந்த ஃபேஸஸ் நான் செலக்ட் பண்ணி நான் டெலீட் பண்ணிக்கிறேன். அப்புறமா இந்த எட்ஜை செலக்ட் பண்ணி எஃப் கிளிக் பண்ணி நான் ஃபில் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எட்ஜ் பெவல் வெயிட் வந்து நான் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ண போறேன்னு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் எட்ஜ் பெவல் வெயிட்டை செலக்ட் பண்ணி நீங்க உங்க மவுஸை வந்து கொஞ்சம் அப்படி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்ஜ் பெவல் வெயிட் ரிமூவ் ஆகும். அப்படி இல்லைன்னு நினைச்சீங்கன்னா எட்ஜ் பெவல் வெயிட்டை கிளிக் பண்ணதுமே -1 நம்பர்ல கிளிக் பண்ணீங்கன்னா மொத்தமாக அந்த எட்ஜ் பெவல் வெயிட் போயிடும். இப்போ வந்து நான் எல்லா எட்ஜும் செலக்ட் பண்ணிட்டேன். இல்லைனா உங்களுக்கு எந்த எட்ஜ் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா கண்ட்ரோல் பி பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெவல் ஆகும். பெவல் பண்ணிட்டு அப்படியே விட்டீங்கன்னா ஒரு பாப்அப் மெனு வந்துடும். நம்ம பெவல் மாடிஃபையர்ல என்னெல்லாம் பார்த்தோமோ அது எல்லாமே இங்கே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வித் டைப் இருக்கு. அப்புறமா வித் அதாவது அமௌண்ட் அதான் எவ்வளோ வித் வந்து இங்கே கேப் வேணும்னு சொல்லி அப்புறமா செக்மெண்ட் ஷேப் அப்படின்றது நம்ம சூப்பர் எலிப்ஸ் பார்த்தோம்ல அதுதான் வந்து இங்கே இது. இப்போ நான் வந்து செக்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்களேன் அதுதான் வந்து இது. மெட்டீரியல் இண்டெக்ஸ்ன்றது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஹார்ட் நார்மல்ஸ்ன்றது ஸ்மூத் பண்றது. கிளாம்ப் ஓவர்லேப் அப்படின்றது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஓவர்லேப் ஆகாம பண்றது. லூப் ஸ்லைட் அப்படின்றது நீங்க டிசேபிள் பண்ணிக்கோங்க. அப்புறமா மார்க்கை பத்தி நான் சொல்லிட்டேன். மிட்டர் அவுட்டர் வந்து நான் ஆர்க்ல வைக்க சொன்னேன் உங்களுக்கு. ஏன்னா அது மேக்ஸிமம் டைம் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்டர்செக்ஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கட் ஆஃப் வச்சிங்கன்னா நம்மளோட பெவல் பண்ண அந்த கார்னர் எட்ஜஸ்ல வந்து ஃபேஸ் ஃபில்லா இருக்காது. அதுதான் வந்து இது. அப்புறமா ஏற்கனவே எப்பயும் போல நம்ம கஸ்டம்ஸ் இருக்கு. இப்போ வந்து இன்னும் சில ஷார்ட்கட் இருக்கு. அதை பத்தி நான் சொல்ல போறேன். எடிட் மோட்ல எப்பயும் போல எந்த எட்ஜ் வேணுமோ செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி பிரஸ் பண்ணி நம்ம பெவல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு வேணுமோ நம்ம வந்து பெவல் பண்ற அந்த எட்ஜோட அமௌண்ட் வந்து நம்ம எப்படி மாத்திக்க முடியும். அதோட வித்த நடுவில் வந்து இப்போ நீங்க செக்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னா உங்க மவுஸ் ஸ்க்ரோல் வீல் இருக்குல்ல அது நீங்க இன்வெர்ஸ்ல கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செக்மெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்க வந்து ஃபுல்லா அப்படி பெவல் பண்ணும்போது ஓவர்லாப் ஆயிடுச்சுன்னு நினைச்சீங்கன்னா கீபோர்ட்ல சி பிரஸ் பண்ணுங்க. இதுதான் வந்து கிளாம்ப் ஓவர்லாம்போட ஷார்ட்கட் கீ. நான் சி பிரஸ் பண்ணேன் எனக்கு வந்து ஓவர்லாப் ஆகாது. நம்ம வந்து சூப்பர் எலிப்ஸ்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் பார்த்தப்போ அதோட ஷார்ட்கட் கீ என்னன்னா ஜஸ்ட் நீங்க பி பிரஸ் பண்ணிட்டு உங்க மவுஸை நீங்க மூவ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஷார்ட் பர்ச்சேஸ் இந்த மாதிரி தரும். இல்ல எனக்கு வந்து ஃபேஸஸ் எல்லாம் உள்ள போகணும் இன்வெர்ஸ்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஜஸ்ட் பியை பிரஸ் பண்ணி நீங்க உங்களோட மவுஸை வந்து இப்படி மூவ் பண்ணாலே போதும் உங்களுக்கு சேஞ்சஸ் வரும். பெவல் மாடிஃபைன்றது இவ்வளவுதான். கண்டிப்பா உங்க எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோல ஏதாவது புதுசா கத்துக்கிட்டீங்கன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.